விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராரு. அதில் அவருக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டுட்டு வருது. தமிழக அரசு சார்பில் நிறைய ஒரு லிஸ்டே போடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஆளும் எதிர்கட்சி இப்போதைக்கு இருக்கிற பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவர்களை விடவும் தாவேக்காக்கு இவ்வளவு கெடுபிடிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னும் போது, இந்த கட்சி அதிமுகவை விடவும் தாவேக்கா ஒருபடி மேலே போய்கிட்டு இருக்கோ, ஆளும் கட்சியான திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுதா? நிச்சயமாக திமுக எல்லாரையும் கண்டு பயப்படுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, இனி அடுத்து அதை வந்து தக்க வைக்கணும். அப்படிங்கும்போது யாரெல்லாம் தங்களுக்கு எதிராக வராங்களோ அவங்கள எல்லாரையுமே கண்டு பயப்படுவாங்க. கூட இருப்பவங்களை கண்டே பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, விஜய் அவர்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு விதிக்கப்படுறது இல்லை, அது மிகைப்படுத்தப்படுது. எல்லோருக்குமே கட்டுப்பாடுகள், யார் கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிக்க தான் செய்வாங்க. இவங்க வந்து அரசியலுக்கு புதுசுங்கிறதுனால இவங்க டிவிக்கே வந்து அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க இதுவரை கட்டுப்பாடுகளே பார்க்காதவங்க, இவங்க வந்து தியேட்டர்கள் முன்பு டான்ஸ் ஆடினவங்க, படம் ரிலீஸுக்கு பட்டாசு வெடித்தவங்க. அப்படிங்கிறதுனால அரசியல்னால் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. இது ரொம்ப குறைவு இவங்களை. ஏன்னா இவங்கள வந்து திமுக வந்து இன்னும் பெருசாக எடுத்துக்கலை. அதனால தான் இவ்வளோ தூரம் இவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது. இன்னும் பெருசாக எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்களால இவ்வளோ ஃப்ரீயாக கூட பண்ண முடியாது.